இதா இல்லை சைனாலேருந்து வருதான்னு தெரில. இதெல்லாம் பாஸ்மதி ரைஸ் தான் மோஸ்ட்லிலாம். இவங்க அந்த பாஸ்மதி டைப் ஆஃப் அரிசி தாங்க சாப்பிட்றாங்க அந்த புலாவில் போடுறதுக்கு. ஆப்கானிஸ்தான்லேயே பார்த்துருப்போமே. கோதுமை நிறையா சாப்பிட்றாங்க. மைதா. இவங்களோட ட்ரெடிஷ்னல் உணவுங்கிறது மெயினாக லாக்மேன்னு சொல்லிட்டு நூடுல்ஸு, நூடுல்ஸ் சூப் மாதிரி இருக்கும். இன்னொன்று பெஷ்பர்பாக். அப்புறம் வந்து ஸ்டீம்டு டம்ப்ளிங்ஸ், அதாவது இந்த நம்ம கொழுக்கட்டை சொல்லுங்களா வேக வச்சது, அதுக்குள்ளே கறி வச்சு இது பண்ணுவாங்க. இந்த 3 தான் இவங்களோட ட்ரெடிஷ்னல் உணவு. அதில் ஏதோ ஒன்று. ஷீப் நிறையா இருக்குதுங்க, ஆடுகள், மலையாடுகள். ஸோ செம்மறி ஆடு அது சாப்பிட்றாங்க. 2வது பீஃப் அதுவும் சாப்பிட்றாங்க. ஹார்ஸ் மீட் குதிரையும் சாப்பிட்றாங்க. ஸோ குதிரையை வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் பயணத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கறியாகவும் சாப்பிட்டுக்கிறாங்க. இஸ் ஹார்ஸ் மீட் ஆர் ஷீப் மீட்? ஓ, ஷீப்போட கொழுப்பு இருக்குல்ல, அதை மட்டும் வெட்டி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ ஆட்டு கொழுப்பு செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஓ, இந்த பக்கம் கறி செக்ஷன் இதுதான். இப்போ நம்ம பார்த்தோமே, இதைத்தான் வறுத்து வச்சுருக்காங்க. ஆட்டோட பின்னாடி கொழுப்பு. துன்பா. யா ஷீப். ஓகே. This one horse meat, cow meat. இது வந்து பீஃப்ங்க. ஹார்ஸ் மீட் வேற ஹார்ஸ் மீட். அங்கேருந்து பஜார்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டேன். ஸோ இங்கே தான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த கிர்கிஸ்தான் நாட்டோட ட்ரெடிஷ்னல் உணவான பிஷ்பெர்பாக் சாப்பிட்றதுக்கு சிறந்த ரெஸ்டாரண்ட் எதுன்னு பார்த்தேன். நல்ல கடையிலே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கான நாவத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட் ரேஞ்ச் ரெஸ்டாரண்ட்டு. ட்ரெடிஷ்னல் உணவு சூப்பராக இருக்கும். இதுதான் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் பிஷ்கெட்னு இருந்தது. விலையும் மிட் ரேஞ்சில் இருக்குன்னு இருந்தது. சரி, ஒரு வேளை தான் நான் சூப்பராக சாப்பிட்ருவோன்னு வந்தாச்சு. வாங்க. இல்லை, வித்தியாசமாக அமைச்சு வச்சுருக்காங்க. வித்தியாசமாக இருக்குல்ல ரெஸ்டாரண்ட்டு. 1% இவ்வளோ உட்காந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. 1% ஹியா. அது நீண்ட பல 100 வருடங்களாகவே இங்கே வாழ்ந்த அந்த இவங்க இருக்காங்களே நாடோடிகள் சமைச்சு சாப்பிட்ட உணவு தாங்க பெஷ்பெர்பாக். ஸோ அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். ஆர்டர் பண்ணிட்டேங்க. பெஷ்பெர்பாக் பாருங்கள், போட்டிருக்காங்க பாருங்கள். த நேஷனல் டிஷ் ஆஃப் நொமாட்ஸ். கிர்கிஸ்தான்னாலே வந்து நாடோடிகள் தானே, அவங்களோட பாரம்பரியமிக்க உணவு தான் இந்த பெஷ்பெர்பாக். ஸ்பைசஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, நம்ம வேணும்னா போட்டுக்கலான்ட்டாங்க. பெப்பரு, ஸ்பைசஸ் சாஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்னென்னா பல்வேறு வகையான கறிகள் இது செய்யப்படுறாங்க. ஒன்று ஹார்ஸ் மீட்டு, இன்னொன்று லேம்பு, இன்னொன்று பீஃபு. ஹார்ஸ் தீந்து போச்சாவா. டைரெக்டு அந்த 2GS ஆப்பில் பார்த்தேன். நம்ம ஹாஸ்டலுக்கு டைரெக்டாக ஒரே மினி பஸ்ஸே கிடச்சிது. நான் 10ஆம் நம்பர் வந்து நின்னேன். ஒரு 10 நிமிஷத்தில் பஸ் வந்துச்சு. சரியான கூட்டம். அப்படி நின்ட்டே வந்தேன். 1/4 மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதோ நம்மளோட பெஸ்ட் ஹோஸ்ட் ஹாஸ்டல் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிர்கிஸ்தானோட ரத்தின சுருக்க வரலாறு